அண்ணல்லாவே இன்று நிரப்ப வேண்டி கேட்கின்றோம். ஆத்துமாக்கள் பெருகி சேர்க்க நாங்கள் இணைகின்றோம். அண்ணல்லாவே இன்று நிரப்ப வேண்டி கேட்கின்றோம். ஆத்துமாக்கள் பெருகி சேர்க்க நாங்கள். அபிஷேகம் என்றால் அந்நிய பாஷை பேசுவது என்று அர்த்தம் அல்ல. அனாயின்ட்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டுக்காய், ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காய் வழி நடத்துவது, டைரக்ட் பண்ணுவதுதான் அபிஷேகம். வேதத்திலே பலதரப்பட்ட அபிஷேகங்கள் இருக்கின்றன. இதிலே ஃபயர் அனாயின்ட்மெண்ட் என்று ஒன்று இருக்கிறது, அக்கினி அபிஷேகம் என்று ஒன்று இருக்கிறது. வாட் இஸ் ஃபயர் அனாயின்ட்மெண்ட்? யோவான் சாணன் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான். இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்வார் என்று யோவான் சாணகன் சொல்வதை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 3:11 மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். பரலோகத்துக்கு போகும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 1:4 சொல்லுகிறார், அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொல்லிவிட்டு போனார். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் என்றால் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்படுதல். பரிசுத்த ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காய் வழி நடத்தி கொண்டு போகிறது. அதே போல அக்கினியால் ஞானஸ்நானம் என்றால் அக்கினி அபிஷேகம். அக்கினி அபிஷேகம் என்று சொன்னவுடனே நிறைய பேர் நினைப்பது, இந்த அக்கினியினாலேயே அழிச்சு போட்டுருவார் ஆண்டவரே, அதைத்தான் அக்கினி அபிஷேகம் என்று சொல்லிவிட்டு போனார் என்கிறார்கள். நிச்சயமாய் இது கிறிஸ்தவர்கள் பெற வேண்டியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கினியினால் அபிஷேகம் அவர்கள் சொல்லுகிற கருத்துப்படி அக்கினியினால் அழித்து போடுகிறது. பாவிகளை, ரட்சிக்கப்படாதவர்களை, ஜீவபுருஷத்திலே பேர் எழுதப்படாதவர்களை, நரகத்திற்கு சொந்தக்காரர்களை, பிசாசின் பிள்ளைகளைத்தான் அவர் அழித்து போடுவார் அக்கினியினாலே. ஆனால் இங்கே ஆவியினாலே அபிஷேகம், அக்கினியினாலே அபிஷேகம். ஆவியினாலே ஞானஸ்நானம், அக்கினியினால் ஞானஸ்நானம் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் என்றுதான் யோவான் சாணகன் சொல்லிட்டு போய்விட்டான். அப்போஸ்தலர் 1:4 இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும்போது சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இயேசு சொன்னபடி இந்த 2 அபிஷேகமும் அப்போஸ்தலர் 2 நடந்திருக்கிறது. அப்போஸ்தலர் 2 3 4 வாசித்தால், அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆக ஆவியானவர் அக்கினிமயமான நாவுகளிலால் இறங்கி வந்து எல்லார் மேலும் அக்கினி தங்குகிறது. ஒருவன் அழிஞ்சு போகல. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்கள். எல்லாரும் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் அன்றைய தினத்தை இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக ஆவியின் அபிஷேகம் என்றால், ஆவியின் ஞானஸ்நானம் என்றால், நம்மோடு இருந்து நம்மை ரட்சிப்புக்குள் நடத்திய சத்திய ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறார். அந்நிய பாஷை அடையாளத்தோடு வாசமாய் இருக்கிறார் என்பதுதான் ஆவியின் அபிஷேகம். 1 கொரிந்தியர் 12:13 படி அந்த ஆவியானவர் நம்மை ரட்சிப்புக்குள் நடத்துகிறார். அப்போஸ்தலர் 2 8 10 19 வாசித்தால் அந்நிய பாஷை அடையாளத்தோடு நமக்குள் வந்து வாசமாகிறார். இதுதான் ஆவியின் அபிஷேகம். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறது எப்போது தெரியுமா? 1 கொரிந்தியர் 6:19 படி என்றைக்கு அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்று, ஆவியானவர் என்றைக்கு இந்த சரீரத்துக்குள்ளே வாசமாய் இருக்கிறாரோ அன்றைக்குதான் இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறது. அவர் தேவனுடைய ஆலயமாய் மாற்றுகிறார். நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். ஆவியின் கனி, நீதியின் கனியை நமக்குள்ளே வெளிப்படுத்துகிறார். நமக்குள்ளே வரங்கள் கிரியை செய்ய உதவுகிறார். ஆத்தும ஆதாயம் நடக்க
அவர் காரியமாற்றுகிறார். அப்போஸ்தலர் 1:8 சொன்ன காரியங்கள் எல்லாம் நடக்கும். இது ஆவியின் அபிஷேகம், ஆவியின் ஞானஸ்தானம். ஆவியின் அபிஷேகம் இதுதான் அப்போஸ்தலர் 2:4 நடந்தது. இதனாலேதான் மார்க் 16:20 சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 16:20 அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆவியின் அபிஷேகம் அவர்களுக்குள்ளே இருந்ததுனால அவர்கள் எங்கும் போய் அடையாளங்களினாலே வசனத்தை, வசனமாகிய இயேசுவை, இயேசுவாகிய வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். வரங்களால் இயற்கைக்கு உட்பட்ட காரியம்தான் நடக்கும். ஆவியின் அபிஷேகம், ஆவியின் ஞானஸ்தானத்தின் மூலமாய் வரங்கள் கிடைத்தால் அந்த வரங்களினாலே இயற்கைக்கு உட்பட்ட காரியங்கள் தான் நடக்கும். ஆனால் அக்கினி அபிஷேகம் கிடைத்து விட்டால், அக்கினி ஞானஸ்தானம் பெற்றுவிட்டால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்கும். அது என்ன இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம்? கண் தெரியாமல் திடீரென்று போனவன் கண் பார்வை கிடைக்கிறது, அது ஒரு விதமான அற்புதம். பிறவியிலேயே குருடனாயிருக்கிறவன் பார்வை அடைகிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம். பிறவி ஊமை சுகமடைகிறது, பிறவி சப்பானி சுகமடைகிறது, பிறவி செவிடன் சுகமடைகிறது, மரித்தோர் உயிரோடு எழும்புதல், இதெல்லாம் உலகத்திற்கு அப்பாற்பட்ட காரியம். இது மனிதனால் கூடாத காரியம், தேவனால் கூடும். இதற்கு தான் அக்கினி அபிஷேகம் தேவை என்று சொல்லுகிறோம். இந்த இரண்டுமே இயற்கைக்கு உட்பட்ட காரியங்களை செய்தாலும், ஆவியின் ஞானஸ்தானத்தின் மூலமாய் செய்தாலும், வரங்களின் மூலமாய் செய்தாலும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அக்கினி அபிஷேகத்தின் மூலமாய், அக்கினி ஞானஸ்தானத்தின் மூலமாய் செய்தாலும், இந்த இரண்டுமே ஆத்தும ஆதாயத்திற்காகத்தான். அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்ட காரியம் நிறைவேறுவதற்காகத்தான் ஆதி அப்போஸ்தலர்கள் இந்த இரண்டு அபிஷேகங்களையும் பெற்றிருந்தார்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் இந்த இரண்டு அபிஷேகங்களையும் பெற்றிருந்தார்கள். இன்றைக்கு தேதியிலே விஞ்ஞானம் பெருகிவிட்டது. இன்றைக்கு தேதியிலே ஆவியின் அபிஷேகத்தாலே வரக்கூடிய இயற்கைக்கு உட்பட்ட காரியங்களுக்கான வரங்களை விட இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் செய்யும் அக்கினி அபிஷேகம் தான் அதிகமாய் தேவைப்படுகிறது இந்த விஞ்ஞான உலகத்துல. இது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் யாரிடமும் இந்த அக்கினி அபிஷேகம் இருக்கிறதாய் தெரியவில்லை. இந்த அக்கினி அபிஷேகத்தை இந்த கடைசி நாட்களிலே நாம் பெற்று செயல்படுத்தினால்தான் ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகும். இது யோவேல் 2:28-29 சொல்லப்பட்டபடி, அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆக யோவேல் 2:28-29 இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்டது போல சொல்லப்பட்ட காரியங்கள் அந்தி கிறிஸ்துவுடைய நாட்களிலும் 1000 வருட ஆட்சியிலும் நடப்பது போல, இஸ்ரவேலர்களுக்கு நடப்பது போல நமக்கு அப்போஸ்தலர் 2 பேதுரு சொன்னபடி, யோவேல் தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட காரியம் நிறைவேறியது என்று பேதுரு சொன்னபடியே அப்போஸ்தலர் 2:16 கிறிஸ்தவர்களுக்கு அன்று முதற்கொண்டு அக்கினி அபிஷேகமும் ஆவியின் அபிஷேகமும் நமக்கென்று உருவாகிவிட்டது. நிச்சயமாய் கிறிஸ்தவர்களுக்கு பெந்தெகோஸ்தே நாளிலே நடந்தது இன்றைக்கும் தொடர்கிறது. சிலர் சொல்லுவார்கள் அந்த வாக்குத்தத்தம் நம்ம எல்லோருக்கும் கிடையாது என்று சொல்லுவார்கள். ஆனால் அப்போஸ்தலர் 2:39 பேதுரு சொல்லுவதை வாசிக்கிறேன், கேளுங்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாகி இருக்கிறது என்று சொல்லி, ஆக யோவேல் 2:28-29 சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், அப்போஸ்தலர் 2 நிறைவேறிய வாக்குத்தத்தம் உலகத்தினுடைய கடைசி எல்லையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உண்டு என்று பேதுரு திட்டமும் தெளிவுமாய் சொல்லி இருக்கிறான். ஆக விஞ்ஞானம் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில்
இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களையும் அடையாளங்களையும் காட்டினால்தான் உலகம் இயேசுவின் பக்கம் திரும்பும். இதை மக்கள் உணர வேண்டும். எனவே அக்கினி அபிஷேகம் மிக மிக இந்த கடைசி நாட்களில் தேவைப்படுகிறது. நாம் எல்லாரும் வாஞ்சிப்போம். தேவன் ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படியே நமக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எங்களாலே எழும்ப மாட்டரோ, மாறநோயின் படுக்கையெல்லாம் மாறி போகாதோ, மாறி போகாதோ, அதிசயங்கள் அடையாளங்கள் நடக்க மாட்டாதோ, அக்கினியின் அபிஷேகம்தான் கிடைக்க மாட்டாதோ.